வணக்கம். நாம இன்னைக்கு வந்து பவர் பிஐ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 1 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, என்னோட சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். லைக் பவர் பிஐ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் 2025 இன் தமிழ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டு 5th கொஸ்டின்ஸ் வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல என்ன அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கானது. ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து பிகினர்ஸ் லெவல்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் அதோட ஆன்சர்ஸையும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். 1 to 5 ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஸோ பவர் குவெரினா என்ன, வாட் இஸ் பவர் குவெரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். பவர் குவெரி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் குவெரி யூஸ் ஆகும். எப்போல்லாம் டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறீங்க, அந்த டேட்டா வந்து க்ளீனாக இல்லைங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, நல் வேல்யூஸ் இருக்குது, ப்ராப்பராக டேட்டா டைப் வந்து செட் ஆகலை, இல்லாட்டினா வந்துட்டு தேவையில்லாத காலம்ஸை ரிமூவ் பண்ணணும், இல்லை தேவையில்லாத ரோஸை ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேட்டாவை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் தான் நம்ம வந்து பவர் குவெரி எடிட்டருக்குள்ளே போவோம். கிளீனிங், டிரான்ஸ்ஃபார்மிங் த டேட்டா. ஸோ அது மெஸ்ஸி டேட்டாலேருந்து நல்ல டேட்டாவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பவர் குவெரி எடிட்டருக்கு போவோம். எங்கே இருக்குது அந்த பவர் குவெரி? பவர் பிஐல ஸ்பெசிஃபிக்காக பவர் குவெரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து உங்களோட பவர் பிஐக்குள்ளே வந்துட்டீங்க, பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இன்னொரு ஆப்ஷன் வரும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் குவெரி எடிட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் பவர் குவெரி எடிட்டர். சரியா? இந்த இடத்துல தான் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க. இங்க நீங்க டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு இந்த சூஸ் காலம்ஸ், என்னென்ன காலம் எனக்கு வேணும் வேணாம், என்னென்ன ரோஸ் வேணும் வேணாம், சார்ட் பண்றது, உங்களோட காலம் ஸ்பிளிட் பண்றது. எப்போ காலம் ஸ்பிளிட் பண்ண போகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ்ன்னு ஒரு காலம் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்ட்ரீட் நம்பர், சிட்டி, பின்கோடு அந்த மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பிளிட் காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா டைப்பு, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஹெடர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பவர் குவெரிக்கு வரும். உங்களுக்கு பவர் குவெரி எடிட்டர் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஸோ என்ன வீடியோஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பவர் குவெரி எடிட்டரில் என்னெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பூட் கேம்ப் ஒன்று நடத்தியிருந்தேன், ஒரு பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அங்கே போய் அதை செக் பண்ணலாம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பவர் குவெரி எடிட்டர் 15-day பூட் கேம்ப்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எக்ஸசைஸ் அண்ட் சொல்யூஷன்ஸோட இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் வந்துட்டு பவர் குவெரி. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வரும்போது தான் அதை நம்ம பவர் குவெரின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த பவர் குவெரியில் என்னன்னா, நீங்கள் என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு குவெரியாக ஸ்டோர் ஆகி ஒரு லாங்குவேஜில் அது வந்து ஜென்ரேட் ஆகி ரெடி ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Power Query is a data transformation and data preparation tool used in Power BI. It allows users to connect various data sources, clean, transform and shape the data before loading into the Power BI model. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர டேட்டா வந்து மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பவர் குவெரி தான். ஓகேவா? ஸோ பவர் குவெரி uses a simple formula language called M language and operates in no-code, low-code environment with a simple interface. So it is commonly Power Query எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, remove unwanted column, filtering rows, merging or appending table, changing data types, creating calculated columns before loading into the model. இதுக்கெல்லாம் தான் Power Query யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உங்களுக்கு வேற ஏதாவது பவர் குவெரி ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பவர் குவெரி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. உங்களால் பவர் குவெரியை கம்ப்ளீட்டாக உங்களால் கற்றுக்க முடியும். சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு பவர் குவெரி இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Power BI எந்த டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும்? பவர் BI, what are the various data sources which can be connected with Power BI? Okay, or what are the various data sources are supported in Power BI? பவர் பிஐல நீங்கள் நிறைய டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணலாங்க. ஃப்ளாட் ஃபைலாக இருக்கலாம், அது வந்து ஒரு கிளவுட் டேட்டாவாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து டேட்டா பேஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி உங்களால் எல்லா டேட்டாவுமே கனெக்ட் பண்ண முடியும். சரி, இதை நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஹோம் பேஜில் கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு நிறைய காமன் டேட்டா சோர்சஸ் காமிக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டேட்டா சோர்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஃபைல்ஸ், இது டேட்டாபேஸ், மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக், பவர் பிளாட்ஃபார்ம், அஷ்யூர், ஆன்லைன் சர்வீசஸ், அதர் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க முக்காவாசி. அப்படி இல்லைனாலும் நம்ம ஓடேட்டா வச்சோ இல்லைனா கேட்வே வச்சோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல்ஸ் இருக்கு, டேட்டாபேஸ், உங்களோட டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் பேசிக்காக கனெக்ட் பண்ணதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஃபேப்ரிக், பவர் பிளாட்ஃபார்ம், அஷ்யூர், ஆன்லைன் சர்வீசஸ் அண்ட் அதர். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் இதுதான். ஸோ Power BI supports various data sources starting from the flat file. You can connect Excel, PDF, JSON file, text file. It also supports web files, database, servers, cloud, anything. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிமாண்டிக் மாடல்னா என்ன? ஓகே, சிமாண்டிக் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு மாடல் விச் ஹேஸ், அதில் உங்களோட டேபிள் இருக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி, அதாவது இப்போ உங்களோட டேபிளில் வந்துட்டு ஒரு டேபிளுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலுமே, அதாவது 2 டேபிளோ இல்லை 4 டேபிளோ இல்லை 6 டேபிளோ எவ்வளோ இருந்தாலுமே இந்த டேபிள்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஓகே, எப்படி ரிலேட் ஆயிருக்கு, அதில் என்னென்ன மெஷர்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன டேட்டா இருக்குது, எப்படி இது எல்லாமே சொல்கிறதான் சிமாண்டிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, a semantic model in Power BI is a structured data model that provides a meaningful layer over raw data. It includes tables, relationship, calculated column. நீங்க DAX யூஸ் பண்ணி காலம் calculate பண்ணாலும் வரும், measures, hierarchies, இது எல்லாமே அதில் இருக்கும். So the purpose of the semantic model is to simplify the data. அவங்களோட டேட்டா வந்து சிம்பிளா எடுத்துட்டு வர்றது தான். Okay, and without them needing to understand the complex database queries, it defines how the data is connected, adds business logic through DAX, and helps build reports in more user-friendly and consistent way. In older terms, it is called as a data model. இதுக்கு முன்னாடி இது வந்து data modelனு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சிமாண்டிக் மாடல்னு மாத்திட்டாங்க. ஓகே, ஸோ இங்க நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட டேபிள் வியூ, ஓகே, அந்த ரைட் சைட்ல இருந்துச்சு அந்த டேட்டா எல்லாமே, இந்த டேட்டா மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து டேப்லர் லைக் சிமாண்டிக் மாடலா மாத்திட்டாங்க. ஸோ நீங்க இதை இப்படிதான் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சிமாண்டிக் மாடல் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு சொல்ல தெரியணும், இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மாடல். ஓகே, ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கிற ஒரு டேட்டா மாடல். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த டேபிள்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹைரார்கிஸ், கால்குலேட்டட் காலம், மெஷர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கனாலே இட்ஸ் ஹை லெவலாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், cardinality-na enna? What are the types of cardinality? What is cardinality and what are the types of cardinality? This may be the question. So cardinality-ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் இல்ல 2க்கும் மேற்பட்ட டேபிள்கள் இருந்தது அப்படின்னா அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்றது தான் கார்டினாலிட்டி. ஓகேவா? ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுல டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டிஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் எப்படி கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா 1 to 1, ஓகே, 1 to 1 கனெக்ஷனாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை 1 to many-ஆக இருக்கலாம், இல்லைனா many to 1-ஆக இருக்கலாம், இல்லைனா many to many-ஆக இருக்கலாம். ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 1 to 1 என்ன, 1 to many-னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம், அதில் 3 டேபிள் இருக்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டெமோவோட காட்டுறேன். ஸோ இதில் போயிட்டு எனக்கு வந்து எக்ஸல் ஃபைல் தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸல் புக்குங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா இதில் எவ்வளோ டேபிள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை பேஸ் பண்ணி we can decide. அட்லீஸ்ட் ஓகே நிறைய டேபிள் இருக்கு. ஓகே, இப்போ நான் எம்ப்ளாயி டேபிள் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வந்துட்டு மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, எம்ப்ளாயி டீட்டெயில், எம்ப்ளாயி கோர்ஸ் என்ரோல்மெண்ட், ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட், ப்ராஜெக்ட் சினாரியோ எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, இதில் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுவோன்னு பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுவோன்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற டேபிள் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி இருக்குது, காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் என்னோட காலம் நேமாக இருக்கணும், கரெக்டாக? ப்ராஜெக்ட் ஐடி, ப்ராஜெக்ட் நேம், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட காலம் நேமாக இருக்கணும். பட் இங்கே வந்து ப்ராப்பராக இல்லை.
ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் போனீங்கன்னா இது கரெக்டாக இருக்கு. அசைன்மெண்ட் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, ப்ராஜெக்ட் ஐடிங்கிறது கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லா டேபிளுமே செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேபிள்ஸ் வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் ஹெட்டரா இருக்கணும். ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டரா இருக்கணும்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டரா இல்லாதனால என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இப்படி ஹெட்டரா இல்லாததுனால ஃபர்ஸ்ட் திங், நான் இப்போ ஹெட் நேம் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்போதுமே காலம் 2 தான் ஹெட் நேம்னு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்னம்மா 3 காலம் தான் இருக்கு, இது கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா நீங்க கேட்கலாம். சப்போஸ் உங்களோட டேட்டால ஒரு 100 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஓகே, ஸோ நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து சின்ன டேட்டா வச்சு இமேஜின் பண்ணக்கூடாது. பெரிய டேட்டா செட்டா இருந்தா இதை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ காலம் 3யும் ப்ராப்பரா இல்லை இல்லையா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் காலம் 1, காலம் 2, காலம் 3. கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு இருக்கு. அப்போ நான் இதை என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது இங்கே தான் நான் பவர் குவரி எடிட்டருக்குள்ள கொண்டு போகணும். ஒன்று நீங்க மேல இருக்கிற அந்த மாடலிங் மீன்ஸ் மேல இருக்கிற இடத்துல இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போய் கூட எடுத்துக்கலாம். லோடுன்னு கொடுத்துட்டு நீங்க அப்புறமா கூட போய் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லோடுன்னு கொடுத்து போய் எடுக்கலாம். இல்லைன்னா இங்கே நீங்க டைரக்டா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களை நேரம் பவர் குவரி எடிட்டருக்கு தான் கொண்டு போகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடுன்னு கொடுத்துட்றேன். லோடுன்னு கொடுத்த உடனே உங்க ரைட் சைடில் அந்த டேட்டா வந்து இப்போ இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்க பாக்குறீங்க கோர்ஸ் எல்லாமே லோட் ஆயிட்டு இருக்கு. ரைட் சைடில் உங்களோட டேட்டா எல்லாமே அப்லோட் ஆயிரும். பட் இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்குறீங்க. இந்த ரைட் ஆரோவை கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு வரும். இப்படி வரக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டால போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு பவர் குவரிக்குள்ள கொண்டு வரும். ஓகே, ஸோ பவர் குவரிக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன போறோம், சிம்பிளா தான் பண்ண போறோம். என்னன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, இதை வந்து காலம் 1 ஃபர்ஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்டர் அப்படின்னு நம்ம மாத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே என்ன ஆகும், உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டர் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3ங்கிறது தான் நேமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸை வந்துட்டு எனேபிள் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்ட் ஹெட், இங்க ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர், இது நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ ஷுட் செக் எல்லாமே வந்து ப்ராப்பர் டேட்டா டைப்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதான் டேட்டா டைப். இந்த இடத்துல போயிட்டு இது கரெக்டான டேட்டா டைப்ல தான் இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா டைப்ல இருக்கான்னு தெரியும். அதே மாதிரி ஒரு இதையுமே செக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 1, 2, 3ன்னு தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து இது ஏன் ஏபிசின்னு எடுத்திருக்கு அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு ஹைஃபன் இருக்கிறதுனால அது ஏபிசின்னு, அதாவது ஸ்ட்ரிங்கா அது கன்சிடர் பண்ணிருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம சேவ் பண்ணி நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்க்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ப்ளஸ் அப்ளை கிளிக் பண்ணி க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டேட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இப்போ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, சேஞ்ச் ஆயிடுச்சு. கோர்ஸ் கேட்டகரின்னு வந்துருச்சா? இப்போ கார்டினாலிட்டி எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வியூன்னு ஒன்று இருக்கும். சரியா? இதுதான், இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கார்டினாலிட்டியை பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்க, இந்த எல்லா டேபிளுமே ஒரு லைன் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக பவர் பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வச்சு கனெக்ட் பண்ணிடும். காமன் காலமை வச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இங்கே 1ன்னு வந்திருக்கு. அது இங்கேருந்து இங்கே போய் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1. ஓகே, ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. இதான் வந்து கார்டினாலிட்டி. எப்படி ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் கார்டினாலிட்டி. ஸோ இங்கே எம்ப்ளாயி டேபிள் வந்து 1 to many. ஓகே, 1 to many தான் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 1 to manyனா என்ன, அதெல்லாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஆன்சர் பண்ணும். இதுதான் வந்து அதோட கான்செப்ட். இதுதான் கான்செப்டுவலாக பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் அதை வந்து டெமோவாகவே காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா கார்டினாலிட்டி. Cardinality refers to the nature of the relationship between two tables in a Power BI. There are 4 types of cardinality. 1 is to 1, 1 is to many, many is to 1, and many to many.
ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பவர் பிஐ இது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுலயாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, 10th question, பவர் பிஐயில் பொதுவாக பயன்படுத்தும் விஷுவல்ஸ் என்ன? அதாவது என்ன விஷுவல்ஸ், வாட் ஆர் த காமன் விஷுவல்ஸ் யூஸ்ட் இன் பவர் பிஐ? இதுல பாத்தீங்க அப்படின்னா விஷுவல்ஸ் முதல்ல எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, எய்தர் நீங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹோம் டேப்ல டாப்ல போய் பாத்தீங்கன்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல விஷுவல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எல்லா விஷுவல்ஸுமே இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் விஷுவல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொன்னு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு விஷுவல் பேன் இருக்கும். ஓகே, பில்டு பென், இது வந்து விஷுவல் பென் தான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல. என்ன விஷுவல் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த காலம் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, லைன் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மேப் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, பை சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, கேபிஐ அதாவது உங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, டோட்டல் லாஸ் எவ்வளோ, அதெல்லாம் சொல்றதுக்கு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டேபிள் காமிக்கிறதுக்கு, இது டேபிள் இல்லை, இங்க இருக்கு, இந்த டேபிள் யூஸ் பண்ணுவாங்க, டேபிள் விஷுவல். ஃபைனலி ஸ்லைசர் விஷுவல் யூஸ் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்றதுக்காக உங்களோட டேட்டாவை. மற்ற விஷுவல்லாம் ஏன் ரொம்ப காமனா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயே வந்து உங்களோட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் உங்களோட விஷுவலே நீங்க வந்து டிசைட் பண்ணும். ஓகே, இப்போ லைன் சார்ட் அப்படின்னா கண்டிப்பா அதுல டேட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும். இந்த டேட்ல இருந்து ட்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லைன் சார்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டேட்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த வீக்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, ஸோ இட் ஷுட் இன்வால்வ் வித் டேட். அந்த மாதிரி ஒரு விஷுவலுக்குமே ஒரு சில அன்ரிட்டன் ரூல் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் இது இப்படி பண்ணாதான் அவனால அந்த விஷுவல் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை. இப்படி அந்த மாதிரியான டேட்டாவை நீங்க காமிச்சீங்கன்னா தான் அந்த விஷுவலுக்கு கரெக்டா அது பொருந்தும். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ பவர் பிஐ ப்ரொவைட்ஸ் வெரைட்டி ஆஃப் பில்ட்-இன் விஷுவல்ஸ். இதெல்லாமே பில்ட்-இன் விஷுவல்ஸ். ஓகே, பார் சார்ட் எப்போ அது யூஸ் பண்ணுன்னா கம்பேர் வேல்யூஸ் அக்ராஸ் கேட்டகரிஸ் யூசிங் ஹரிசான்டல் பார். அப்புறம் லைன் சார்ட், அப்புறம் காலம் சார்ட், பை சார்ட், மேப், டேபிள், மேட்ரிக்ஸ், கார்ட், காஜ், கேபிஐ, ஸ்லைசர். ஸோ டீகம்போசிஷன் ட்ரீ இதெல்லாம் வந்துட்டு ஏஐ விஷுவல். இதில் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்டர்வியூவர் வில் ஃபீல் லைக் ஓகே யூ ஹவ் ஒர்க்டு இன் ஆல் த விஷுவல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதெல்லாம் ஏஐ பேஸ்டு விஷுவல். இந்த இருக்கு பாருங்க, இந்த 4 ஏஐ பேஸ்டு விஷுவல். இதுல இந்த விஷுவல், அதாவது இது வந்து ஸ்மார்ட் நரேட்டிவ் விஷுவல். இந்த விஷுவல் நீங்க யூஸ் பண்ணனா உங்களுக்கு கோபைலட் லைசன்ஸ் வேணும். அதர் தென் தட் இது எல்லாமே ஓகே தான். இது மூணுமே வந்துட்டு ஏஐ பேஸ்டு விஷுவல் தான். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஃபைன், ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஐ எம் பிளானிங் டு போஸ்ட் லைக் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து போஸ்ட் பண்ணலாங்கிற பிளான்ல இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் வெரி நீட் ஆஃப் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இமீடியட்டா நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல 55+ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பவர் பிஐல ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த இபுக் ஸ்டோர்ல. அதோட லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு அது எங்கன்னு உங்களுக்கு தேட முடியலன்னா சொல்லுங்க, நான் வந்து அதை ஷேர் பண்றேன், அந்த லிங்க் ஷேர் பண்றேன். ஓகே தென் ஐல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீக். பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதாவது குவரிஸ் இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. பை.